கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜின். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கெலாம் போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இது வந்து வில்லேஜ் சைடு, ஓகேவா? நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ சவுண்டு கேட்குது அவங்க ரூமில். அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. என்ன, யாருமே இல்லை, சவுண்டு மட்டும் கேட்குதா? இல்லை, ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் திருப்பியும் தூங்குறீங்க. திருப்பி எதுவும் டோரில் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், எனக்கு கல் இல்லை. ஐயோ, என்ன ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. ஐயோ, இந்த ஆச்சி வேறு இப்போ தான் அவங்க பேரன் கூட போய் படுக்கணுமா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறீங்க. லைட்ஸ்லாம் ஆனில் தான் இருக்குது, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கான். பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே கப்பு செப்புன்னு போர்வையை ஃபுல்லாக போத்திக்கிட்டு நல்லா இறுக்கி தூங்கிட்டு இருக்கீங்க. திருப்பியும் சவுண்டு கேட்குது. இந்த காயினை வச்சு டோரில் லாக் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். ஐயோ, மிருகம் 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 எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பொறுமையாக போய் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஐயோ, என்ன இந்த அம்மா லைட்டு கூட போடலையா இன்றைக்கி? ஐயோ மாதாஜி, எப்போயுமே இந்த லைட்டை போட்டு வச்சுருப்பேன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே திரும்பினா திடீர்னு ஒரு கருப்பு வருவோம். அவ்வளோதான், பயந்து மயக்கமே போட்டு விழுந்துட்டீங்க. அது உங்கள் மாமா தான். ஏய் 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 ரெடி பண்ணுறா. வயன் எழுந்துடி. ஐயோ, மயக்க போட்டுச்சா இது? ஏய் அப்படின்ட்டு எழுப்பிட்டே இருக்காரு. நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. அப்படியே அவர் உங்களை கை தாங்கல கீழே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு, வெளியே கார்டன்லாம். இப்போது அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. நீங்கள் அப்படியே எழுந்து ஐயோ முருகா அப்படின்னு கத்துறீங்களா? ஒன்று உங்கள் வாயில் கை வச்சுட்டு ஏய் கத்தாதடி, நான் தான். ஐயோ மாமா, நீயா? பயந்தா போயிட்டு தெரியுமா? ஐயோ மாமா, உனக்கு தெரியுமா இந்த ரூமில் வந்து சவுண்டெல்லாம் கேடுச்சு? ஐயோ, நான் தாண்டி. எது, நீயா? ஆமாம், நான் தான். பின்ன கத்துற வாயின்ட்டு மனுஷியாடி இப்படி தூங்குற? கும்பக்கரண தங்கச்சியா நீ? ஐயோ மாமா, நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் அப்படிலாம் பண்ணிட்டிருக்க நீ? ஐயோ, உன்னை எழுப்பத்துக்குள்ள உன் அப்பனே எழுப்பலாம் போல. ஐயோ அப்பா அப்பா அப்பா, நான் எங்கே இருக்கேன்? ஐயோ, எங்கே குழி வந்த நீ? என்ன ஏய் பயப்படாதடி. மணி பத்தியா 2 ஆச்சு, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கடி. இதுவும் கார்டன் தான். எது கார்டனா? மாமா நான் ரூமுக்கே போயிட்டேன், நீ ஒரு ரூமுக்கு போயிடு. யாருன்னா பார்த்தாங்க அவ்வளோதான், அப்பா என்னை தொலைச்சிருவார் தெரியும்ல. ஏய் பயப்படாதடி. இதுக்காக என்ன கஷ்டப்படிக்கல கூட்டிகிட்டு வந்தா சைலண்டாக இருக்கணும், புரியுதா? மாமா சைலண்டாக இருக்கணும். சரி அப்படின்னு நீங்கள் மண்டியா ஆட்டுறீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து லீ தான். அப்படியே உங்களை பார்த்து அழகாக சிரிக்கிறான். நீங்கள் தான். ஐயோ, இந்த மாமா வேறு வயிற்றுச்சல் புரிஞ்சுக்காமல் இப்போ தான் நல்லா சிரிக்கிறாரு அப்படின்னு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. லீ பின்னாடியே லீயோ அப்படின்ட்டு யாராச்சும் வராங்களான்ட்டு பார்த்து போகிறான். ஏன்னா கிராமம்ல ஒருத்தங்க கண்ட மாட்டினா கூட அவ்வளோதான், ஊர் ஃபுல்லாக பரவிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே லீ நின்றுட்டாரா, நீங்கள் ஒரு மேலேயே ஹிட்டாக நிற்கிறீங்க. என்னாச்சு மாமா? என்னடி சவுண்ட் அது? நான் ஒன்றும் தரலையே, என் வயிற்றில் கூட சவுண்டு வரலையே. ஏய் உன் கொலுசுடி. கொலுசு நீ தான் வாங்கி கொடுத்தா? ஐயோ கழட்டுடி. நான் கழட்ட மாட்டேன், நீ வாங்கி கொடுத்தது தானே. ஐயோ ஐயன் சொல்லல. ப்ளீஸ் டி கழட்டு அப்படின்றாரு. நீங்களும் சரின்ட்டு அப்படியே கழட்டி கொடுக்குறீங்க. லீ தான் வாங்கி அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். மாமா என் கொலுசு. ஐயோ தரேன்டி. தரேன் அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு வண்டி தான், அதுலேயும் ஒரு வண்டி தான். மாமா இது உன் வண்டி, இங்கே என்ன பண்ணு? என்ன பஞ்சர் ஆகிடுச்சான்? மாமா பஞ்சர் போட என்ன கூட்டிகிட்டு வருவேன்? ஐயோ, இதை வச்சுக்கிட்டு மாடு கூட மேய்க்க முடியாது போல என்னால். மாமா நான் மாடுலாம் சூப்பராக தான் மேய்ப்பேன். அங்கே பாரு, ராஜேஷ் கிட்ட கேட்டுப்பாரு, அப்புறம் ரமேஷ் கிட்டலாம் கேட்டுப்பாரு. யார் இதெல்லாம்? மாடு மாமா, நம்ம வீடு பசு மாடு, எருமை மாடு. ஐயோ, இதை வச்சுக்கிட்டு கடைசியில் மாடு தான் மேய்க்கிறோம் போலே. என்ன மாமா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, வா அப்படின்ட்டு அவன் வண்டியில் ஏறி சொல்கிறான். நீங்களாம் ஏறுறீங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறான். நீங்கள் அப்படியே பயந்து டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல். அந்த நைட்டில் அந்த ஜில்லுன்னு காற்றுல நிலா வெளிச்சத்தில் உங்கள் கூட போகிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நீங்களும் பயந்துருப்பீங்களா? உங்கள் ஊர் தாண்டினோடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்களும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனும் நீங்களும் நிறைய கதை பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? அண்ணா உங்கள் அம்மாவோட தம்பி. நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டை ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க.
இப்போ லீவ் தான் நிறைய பேசிட்டு வரான், நீங்களும் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ டைம் வந்து ஒரு மிட் நைட் 2:30 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். உங்கள் ஊரை தாண்டி ஒரு மலை இருக்கும், அதை க்ராஸ் பண்ணால் தான் சிட்டி அந்த மாதிரிலாம் வரும். இப்போ அந்த மலைக்கு தான் போகிறேன்னா நீங்கள் பார்க்குறீங்க. மாமா நம்ம ஏன் அங்கே போகிறோம், சொல்கிறேன்டி வாடி அப்படின்ட்டு அவனும் பேச்சை மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ மணி வந்து 3:30 ஆகிடுச்சு. உங்களுக்கு பயமாயிடுச்சு, ஏன்னா 5 o'clockலாம் உங்கள் வீட்டில் எல்லோரும் எழுந்திருப்பாங்க. ஐயோ மாமா இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏய் அமைதியாக வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குல்ல அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க. மாமா எனக்கு எதுக்கு மாமா இந்நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கே இவ்வளோ தூரம் வந்தோம். என்கிட்ட கேட்டிருந்தா நானே உனக்கு லெமன் சாதம் தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துருப்பேல. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னால் முடியல, வாடி அப்படின்னு கண்ணை தான் க்ளோஸ் பண்ணுறான். ஐயோ மாமா எனக்கு கேட்டுட்டுனா பயம். ஐயோ நான் இருக்கேன்ல, என் கையை பிடிச்சிக்கோ. சரி சரி அப்படி நீங்கள் போகிறீங்க. நடக்கவே தெரியல, நீங்கள் கண்ணு தெரிஞ்சாலே நடக்க மாட்டீங்க, இது கண்ணு வேறு தெரியாதா, சுத்தம் இந்த பக்கம் வைனா அந்த பக்கம் வைக்கிறீங்க. அவன் பாவம் ரொம்ப பாடுபடுத்திட்டீங்க அவனும் பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே கண்ணை திறக்கிறான். பார்க்குறீங்க. என்னது மாமா இது, ஹாப்பி பர்த்டே. இது எனக்கு பிறந்த நாளா? ஆமாடி வெங்காயம் பாரு. என்னமாம்மா பிறந்த நாள்ட்டு திட்டுற? திட்டலாம் இல்லடி, வெங்காயம் செல்ல பேர். செல்ல பேர் போ அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே கேக்கெல்லாம் போட்டிருக்கோங்க உங்கள் பேர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர். மாமா கேக்கு 12 மணிக்கு தான் வெட்டுவாங்க, நீ என்ன 3:30 மணிக்கு வெட்டுற? உன்னை 12 மணிக்கு எங்கே கூட்டிகிட்டு வரணும்னா நான் 9 மணிக்கு அங்கேருந்து வரை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே உன் ஆச்சி உன் அம்மா உன் அப்பா என்னை முடிச்சு விட்டுருவாங்க. ஆமாம்ல அதுவும் கரெக்டு தான். சரி வாவா கேக் வெட்டலாம் அப்படின்னு நீங்கள் வெட்டுறீங்க. வெட்டியா அவனுக்கு வெட்டுறீங்க, அவனவங்களுக்கு வெட்டுறான். 2 பேரும் உட்காந்துட்டு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அங்கே மோஸ்ட்லி நிறைய பேர்லாம் இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே காலை ஆட்டிகிட்டே சாப்பிட்டுருக்கீங்க. ஏதோ உங்களுக்கு இடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு கீழே குறைஞ்சி பார்த்தா ஒரு செயின், அதாவது இந்த பிரேஸ்லைட்டில் அது மெலிசாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. இது மாமா இது யார் இது? இது தெரியலையே, இங்கே யாருன்னா விட்டுட்டு போயிருப்பாங்க போல. ஐயோ அண்ணா நம்ம தவிர இங்கே யாருமே இல்லையே. இல்லை வெளியே கார் நின்றுட்டு இருந்துச்சுல அவங்களாம் இருக்கும் போல. இரு இந்த வெயிட்டர் எங்கே போனா அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. நீங்கள் அப்படியே சரி மாமா தான் பார்த்துட்டுக்குன்னு தெரியும் பார்க்குறீங்க. யாரோ ஒருத்தவங்க சாரீலாம் போட்டிருக்காங்க. ஒரு 30 அந்த மாதிரி வயசு இருக்கும். அப்படி 30 ஒரு 40 அந்த மாதிரி அவங்க இதை தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ மாமா அப்படின்னு தெரியும் பார்த்தா இல்லையே காணோம். அவன் வெயிட்டரை கூப்பிட்டு போயிட்டான் போல. நீங்கள் அப்படியே அந்த செயின் எடுத்துட்டு ஓ இவங்கெல்லாம் இருக்கும் போல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக வந்தேன். எஸ்கியூஸ் மீ என்னம்மா அப்படின்னு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் இதையே தேடுறீங்க. இதோ இது எனக்கு அந்த டேபிள் கீழே கிடச்சிச்சா, இது உங்கள்தா? ஆமாம் நீ ஒயன் தானே? ஐயோ என்ன என் பேரை சொல்கிறாங்க, உங்களுக்கு எனக்கு தெரியுமா? ஐயோ மாமா கூட இல்லையே. ஐயோ ஒயன் என்ன அவசரப்பட்டுட்ட போல. ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் மனசில் அவ்வளோ புலம்பிட்டுருக்கீங்க. இப்போ அவங்க உங்களை அப்படியே பிடிச்சி ஒழுக்கிறாங்க. நீ வயன் தானே அப்படின்ட்டு நீங்களும் அது அது வந்து ஆமாம் அப்படின்னுட்டீங்க. ஐயோ வயன் எதுக்கு ஆமான்னு சொன்னேன், இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும் நீ. ஐயோ வயன் நீ ஒரு பைத்தியம் வயன் அப்படின்னு புலம்பிட்டுருக்கீங்க. அப்படியே லீவ் வரான் அப்படிங்கிற சொல்ல மேலே கைப்பட்டு ஆமாம் தான் வயனே தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. எது அத்தையா மாமா உனக்கு இவங்களை தெரியுமா? தெரியும் வயன் கொஞ்சம் சொல்லட்டாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆகிட்டீங்க. இப்போ அந்த சைடு அவங்க உங்கள் அப்பாவோட தங்கச்சி ஒரு ஃபேமிலி இஷ்யூ அதனால் பிரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் மறந்துட்டீங்க, பட் லீ ஞாபகம் வச்சுருக்கான். அவங்க தான். நீ லீ தானே? ஆமாம் நானே தான். எப்படி இருக்கீங்க அதான், பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க வாயோட சீக்ஸில் கை வச்சு கேட்குறாங்க. வாய்ண்டா அது அது வந்து அதான் அவளுக்கு எனக்கு பர்த்டே, அதான் கேக் வெட்டாண்டு. அண்ணாக்கு தெரியுமா? தெரியாததா, யாருக்கும் தெரியாம தான் கூறி வந்தான். சரி ஓயன் என்ன ஞாபகம் இருக்கா? அது வந்து இல்லைன்னு சொன்னால் கஷ்டப்படுவாங்க, இருக்கு சொல்கிறதுக்கு யாருமே தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சுட்ருக்கீங்க. அவங்க அப்படியே சிரிச்சுட்டு எனக்கு தெரியும் நீ மறந்துருப்ப, நான் தான் உன் அத்தை, உங்கள் அப்பாவோட தங்கச்சி
அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வாயில கை வச்சுட்டீங்க. ஐயோயோ, நான் உங்ககிட்ட வேறு பேசிட்டேன்னா, ஐயோ மாமா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் எனக்கு கொண்டே போட்டுருவாரு. ஏய், அவங்க தான் பேசுகிறாங்களே, உங்ககிட்ட பேசண்டி, ஏன்டி புலம்பிட்டே இருக்க? ஆமாம்ல அத்தை, எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். ரொம்ப பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டோம் ஏன். சரி சரி, நேரமாச்சு, நீங்கள் அப்புறம் போங்க. அப்புறம் அண்ணா கண்ணில் பெற்ற போகிறீங்க. ஆ அயன், ஹாப்பி பர்த்டே. ஆ சரிங்க அத்தை. அத்தை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு காலைல விழுந்துட்டீங்க. அப்படியே போகிறப்ப, அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கத்துறீங்க. அவங்களாம் சிரிக்கிறாங்க. அப்படியே சிரிச்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போ யாரும் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான். யார்? என் என்ன பண்ணுதாங்க அயன். எது அயனா? என்னடி உன் அண்ணன் ரொம்ப மாறிட்டான் போல. வயசு பொண்ணு இந்நேரத்துக்கு வெளியே அனுப்பி வச்சுருக்கான். எங்க எங்கள் அண்ணன் போய் மாறவே மாட்டாங்க. அதோ லீ அவன் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். ஏய், அது உங்கள் அண்ணன் ஒய்ஃபோட தம்பி தானே? ஆமாம், அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஏறிட்டு அப்படியே லீவோட ஷோல்டரில் செம்மையாக அடிச்சிட்ருக்கீங்க. மாமா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ட்டு. அவனும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகிறான். நைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருப்பான், ஏன்னா இருட்டலாம். இப்போ கொஞ்சம் விடிய காலையில், ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இருட்டெலாம் இருக்காது. ஸோ அவனும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். யாரு கண்ணெலாம் பட்டா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ல, அதுக்காகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இப்போ நீங்களும் மாமா ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு, எதுக்கடி டைம் ஆச்சுடி மாமா ஸ்டாப் பண்ணு சொல்கிறீங்க. இந்த இந்த மலையோட டேர்னிங் அங்கே அவனும் ஸ்டாப் பண்ணிட்டு என்னடி ஆச்சு மாமா என் கூடமா ஒயன் டைம் ஆச்சு மாமா வா மாமா நீ கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் உங்ககிட்டயே வந்துட்டுருக்கான். அப்படியே இந்த கட்டி வச்சுருப்பாங்கள்ல மலையில் கீழே விழக்கூடாதுன்ட்டு, அதை அப்படியே க்ராஸ் பண்ணுறீங்க. அவன் பார்க்குறான். ஏய் பார்த்துட்டு எங்கன்னா கிழிச்சிக்க போகிறேன். அதெல்லாம் கிழிச்சிக்க மாட்டேன், நீங்கள் வா. இதோ வரேன் அப்படின்ட்டு அவனை க்ராஸ் பண்ணிட்டு வரான். அங்கே வந்து டேபிள் மணி போட்டிருப்பாங்க, அதில் போய் நீங்கள் உட்காந்துட்டு உட்காரு. ஏய் ரெடி பண்ணுற மாமா, அங்கே பார்த்தியா சூரியன் வரப்போதும் நிலா மறைய போதும், வேண்டிக்கோ. எது இரடி வளரிட்டுருக்கேன் மாமா, வேண்டிக்கோன்றல இன்றைக்கி என் பர்த்டே, நானும் வேண்டிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் மனசுக்குள்ளேயே ரொம்ப தேங்க்ஸ் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்களே என் லைஃப்பில் அனுப்பி வச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே இவங்களை பார்த்துக்கிட்டே ரொம்ப நல்லா இருக்கணும் என் லைஃப்லாம் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே. அவன் நினச்சதெல்லாம் அவன் லைஃப்பில் கிடைக்கணும். அவளை ரொம்ப பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தங்க அவன் லைஃப்பில் வரணும் அப்படின்ட்டு அவனவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சோப்பம் பண்ணிட்டு மாமா டைம் ஆச்சு மாமா அப்படின்ட்டு இழுக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் ஒரு கண்ணு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்கு. ஒரு கார்லேருந்து நீங்கள் அப்படியே ஏறிட்டீங்க. லீ செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நீங்கள் லீயே டைட்டாக பிடிச்சிருக்கீங்க அந்த காரு பின்னாடி. அப்படியே உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே இறங்கிட்டீங்க. உங்கள் வீட்டோட பேக் சைடா லீ தான். ஒயன் எதுக்கு இங்கே இறங்கிட்ட மாமா, நீ இரு நான் பார்த்துக்கிறேன்ட்டு அப்படியே அழைக்க அந்த மூட்டை மேலாம் ஏறி சிவரை அப்படியே அழைக்க எகிரி குதிச்சிட்டிங்க. அவன் வாயில கை வச்சு பார்க்குறான். அடி பாவி, எனக்கு மேலே இருக்கேடி. சரி சரி பாய் 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 அப்படின்ட்டு நீங்கள் ஓடிட்டீங்க. நீ அப்படியே சிரிச்சிட்டு அவனை கொஞ்சம் நேரம் கரைச்சி பொறுமையாக வரான். இப்போ மணி ஒரு 6:30 மணி இருக்கும். இன்றைக்கி உங்கள் பர்த்டேவா, ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சாம்பாரெல்லாம் போட்டு ரொம்ப ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பூஜைக்காக. உங்களுக்கு என்ன, இன்றைக்கி தான் வந்து 18th பர்த்டே, ஸோ பூஜை பண்ணுவாங்க உங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் அப்படியே தூங்கி தூங்கி வளர்ந்துட்டுருக்கீங்க. இல்லையா பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அவனுங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இப்போ உங்கள் அம்மா அப்படியே இல்லையே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ என்னாச்சு இந்த அம்மா இல்லையே கூட்டிகிட்டு போகிறாங்க மாமா அப்படின்னு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைடு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் லீ சொல்லுக்கா என்ன நைட்டா எங்கே போயிருந்தா? நானா இதோ பசங்க கூப்பிட்டானுங்க, அவனுக்கு கூட லைட்டாக தாங்க குடித்தான், ரொம்ப நாள் போய் சொல்கிறேன் என்கிட்ட. இல்லைக்கா நான் அவன்கிட்ட போய் சொல்ல போகிறேன். அப்போ இது என்னது, இதுவும் பாக்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னு இந்த கொலுசை காட்டுறாங்க. இது வந்துக்கா, அது வந்து இது வயன் கொலுசு தானே? ஆமாக்கா, அவள் நேற்று வயலுக்கு வந்தால அப்போது தொலைச்சிட்டான். எப்படி 2 கொலுசு சேர்த்து தொலைப்பாளா? அக்கா இப்போ நீ இன்னொன்று கேள்வி கேட்டுருக்கா? நான் பார்த்தேன் நைட்டு நீங்கள் 2 பேரும் போனதையும் பார்த்தேன், காலையில் நீங்கள் 2 பேரும் வந்ததையும் பார்த்தேன். அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைக்கா, அவளுக்கு பிறந்த நாளில் இதோ இந்த ஊரில் எங்கேன்னு போய் கேட்க வெட்டுறது, அதான் கொஞ்சம் தள்ளி போய் கேட்க மாட்டோம். உனக்கு அவளை பிடிச்சிருக்காடா?
அக்கா எனக்கா அப்படி கேட்குறா? ஆ அவள் சின்ன பொண்ணுக்கா. உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். அக்கா என்னக்கா பேசுகிறா? அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்போ தான் 18 ஆகுது, எனக்கு 28 வயசு ஆகுது. என்னக்கா பேசுகிற நீ? ஆ எனக்கு 15, உன் மாமனுக்கு 28. அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்ன சொல்லு, பிடிச்சிருக்கா? அக்கா எனக்கு அவள் பிடிக்கும்க்கா சின்ன வயசுலேருந்தே. ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்டா இழுக்கிற? பிடிச்சிருக்கான். ஆ அக்கா எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல, ஆனால் உடனே பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ உங்கள் அம்மா அப்படியே சிரிக்கிறாங்க. என்னக்கா கோவப்படுறா சிரிக்கிறான்? என்னடா என் பொண்ணை உன்னதை தவிர வேறு யார் ரொம்ப நல்லா பார்த்துப்பா சொல்லு? ஆ நீ எப்போ நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? சரிக்கா உனக்கு ஓகேவா? ஓகே தான். இதை பற்றி உங்கள் கிட்டே போய் பேசுகிறேன். அக்கா அக்கா என்னக்கா பண்ணுறான்? அவர் கோச்சிக்க போல இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனையாக போதுக்கா. இன்னும் அவளுக்கு பிறந்த நாள் வேறு. நம்ம நாளைக்கு இதை பற்றி பேசலாம்ல? ஏய் சும்மா இருடா, எனக்கு பேசாமல் வேறு எப்போ பேசுகிறது? அக்காக்கா அவருக்கு ஓகே சொல்வாரா? ஏன்டா அப்படி கேட்குறா? உனக்கு என்ன குறைச்சல? இல்லைக்கா நானும் அம்மா அப்பா இறந்த அப்புறம் உன் கூட இங்கேயே இருந்துட்டேன். இப்போ கூட நான் அவர் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். நான் படிக்க கூட இல்லை. எப்படிக்கா அவர் வாங்கி எனக்கு தருவார்? ஏய் என்னடா எப்படி சொல்கிறியா? நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அவள் ஏன் பொண்ணுடா, எனக்கும் உரிமை இருக்குது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். உங்கள் அம்மா அப்படியே போயிட்டுருக்காங்க. இல்லையே அப்படியே கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அப்படியே மறந்து கை காட்டுறீங்க. நீங்கள் அப்படியே கீழேருந்து ஏன்னா என்னாச்சு மாமா, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டான் அவனும். இப்போ அவனுக்கு அங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு. அவன் கிளம்பி அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அங்கே போய் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் ஐயோ இப்போ மச்சனுக்கு கல்யாணம் ஆசை தான் போலே அப்படி இப்படின்ட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு வீதியில் இருக்கான். இப்போ அப்படியே ஒரு நைட்டு 8 மணி இருக்கும். அப்போ தான் லீவ் வீட்டுக்கே வரான். வீடு சைலண்ட்டாக இருக்கு. உள்ளே போனான். மறுடா ஆச்சி லீ தான் போய் ஆச்சி என்னடா என்கிட்ட பேசுகிற ஆச்சு கதை புரியுதா? பேசுனா இதோ இந்த விளக்கு மாத்திலே அடிப்பேன், புரியுதா? என்ன ஐயோ இந்த அக்கா வளரிச்சு போலையே, இந்த அக்கா ஓட்டவாயா இருக்கே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உள்ள போயிட்டுருக்கான். அப்படியே வாயோட அப்பா அப்படியே உட்காந்துருக்காரு. வெளியே பார்த்துட்டு அக்காரு அது வந்து மாமா அக்காருன்றல. சரி மாமா அப்படின்ட்டு அவனும் உட்காந்துட்டான். இந்த சைடு உங்கள் அம்மாவும் இருந்தாங்க அப்படின்ட்டு கோவமாக இருக்காங்க எல்லோரும். லீக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நான் மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். ஐயோ அவளுக்கு கேக் வெட்டுறேன் இதை வெட்டுறேன்ட்டு நானே மாட்டிக்கிட்டேனே. இந்த அக்கா இருக்காளே அப்படின்ட்டு முறைக்கிறான். அவங்க அம்மா தான் என்ன முறைப்ப தின்ன. சரி சரி அப்படின்ட்டு சாப்பிட்றான். இப்போ நீங்கள் அப்படியே வரவே இல்லை. எங்கே இந்த வயன் போடலாம்? அக்கா வயனுங்க ஏன் அவன் வந்ததை இறங்குமா உனக்கு? முழுங்கு. என்னக்கா இப்படி கோவம் பண்ணுறேன்? ஏய் தின்னடா மூடிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அப்படி சாப்பிட்டுருக்கான். அவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கிடுச்சு. என்ன யாருக்குமே பிடிக்கிறப்பில்ல, நம்ம சும்மா இருந்திருக்கணும், தேவையில்லாமல் இதை பண்ணிட்டோம் போலையே. ஷோ அப்படின்ட்டு அவன் எட்டி எட்டி பார்க்குறான். ஒயனங்கனா இருக்காளான்ட்டு. பட் எங்கேயுமே இல்லை. ஏன்னா லேக்கு பரிமாறதே ஒயன் தான். இப்போ ஒயனே இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி சாப்பாடே இறங்கலை. அவன் சாப்பிடவே இல்லை. எனக்கு போதுக்கா அப்படின்ட்டு எழுந்து போயிட்டுருக்கான். இப்போது எல்லாரும் அவனே பார்த்துட்ருக்காங்க. அவன் அப்படியே அவனோட மூஞ்சி அப்படியே சுருங்கிடுச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது, பாவமாக இருக்கான் அவன் பார்க்குறதுக்கே. அப்படியே ஏதோ பறி கொடுத்தா மாதிரியே போயிட்டுருக்கான் அவன் ரூமுக்கு. எல்லாரும் அவனே பார்த்துட்ருக்காங்க. அவன் போய் அப்படியே பெட்டில் படுத்துட்டான். ஐயோ என் தேவையில்லாமல் பண்ணிட்டோம் என். ஐயோ உனக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, நீ என்ன நினச்சிருப்ப என்னை பற்றி? ஷோ உனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை அவன் என்கிட்ட. இப்போ நான் என்ன பண்ண வேண்டி? ஆனால் உனக்கு இன்னும் பிடிக்காதான்? எனக்கு ரொம்ப பிடிக்குமே சின்ன வயசுலேருந்து. என்ன பண்ணுவேன் அப்போது? இத்தனை நாள் நீ கூட பேசுன மாதிரி பேச மாட்டேல அப்படின்ட்டு அவன் அதையோ நினச்சிட்டு ஃபீலிங்ஸில் பட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போது அப்படியே லீவ் வந்தான். கீழே ஃபுல்லாக ஏற்பாடாக இருக்குது. அவன் பார்த்துட்ருக்கான். என்னாச்சு அப்படின்னு வந்தான். ஆச்சு தான். டேய் இந்தா இதை கொண்டு போய் அங்கே வை. என்னாச்சு, என்ன ஃபங்க்ஷன்? எனக்கு நிச்சயதார்த்தம். எது எனக்கு நிச்சயதார்த்தமா? ஆமாடா ஓ இதை கொண்டு போய் அங்கே வை. சரியாச்சு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரான். கொஞ்ச நேரத்தில் அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அதை கேட்டோன்னே. எது எனக்கு நிச்சயதார்த்தமா?
ஏய் என்ன யோசிக்கிற? உனக்கு 28, அவளுக்கு 18. ஷோ அவளுக்கு எப்படி நீ செட் ஆவேன்? பைத்தமாடா நீ? ஆ அவங்க நல்ல பண்ண தான் பார்த்துருப்பாங்க. அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏதோ பறிக்குட்டா மாதிரியே தெரிஞ்சிட்டுருக்கான் இங்கே அங்கன்ட்டு. இப்போது உங்கள் அம்மா பார்க்குறாங்க. டேய் என்னடா கோலம் இது? எனக்கா? நல்லா தானே இருக்கேன். ஏதாச்சும் வேணுமா சொல்லு, நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இல்லை எல்லோரும் வந்துட்டாங்களா? யாருன்னா கூப்பிட்டு வரட்டா? அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இப்போது அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவனே கொஞ்சம் நேரம் குறுன்ட்டு. எனக்கா? என்னையே பார்த்துட்டுருக்க? அக்கா அன்னைக்கு சொன்னதெல்லாம் மறந்துடுறேண்ணா. நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்கா. அவன் எனக்கும் பொண்ணு மாதிரி தான். அவன் நல்லா தான் அதுவே போதும்க்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்கள் அம்மா அப்படியே விட மண்டையிலே போடுறாங்க. அக்கா எனக்கா பண்ணுறேன், வலிக்குது. டேய் என்னடா கோலம் இது? இந்த ட்ரெஸ் போய் மாற்றிட்டு வா. அக்கா எனக்கு என்கேஜ்மெண்ட்டு தானே போ. அக்கா அவளுக்கு என்கேஜ்மெண்ட்டு நான் ஏமாற்றணும்? மாப்பிள்ளை இல்லாமல் என்கேஜ்மெண்ட் எப்படா நடக்கும் அப்படின்ட்டாங்க. அப்படியே ரூமுக்குள்ளே தள்ளிட்டாங்க. லீக் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறான். என்ன சொல்கிற வராங்க? எது மாப்பிள்ளை இல்லாமல் நிச்சயதார்த்தமா? அப்போ நான் தான் மாப்பிள்ளை, பொண்ணு ஐயனு. ஐயோ அக்கா அப்படின்னு கத்துறான் அவங்க அம்மா. டேய் கத்தாதடா, எல்லோரும் வந்திருக்காங்களா, போடா ஃபஸ்ட்டு போய் மாற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. லீக்கு வாய் ஃபுல்லாக பல்லு. மனுஷன் திருப்பி போய் குளிச்சுட்டு வரான். நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். வாய் ஃபுல்லாக பல்லு. அவ்வளோ ஹாப்பி. அவனுக்கு ஏதோ அவ்வளோ சந்தோஷம். அப்படியே குளிச்சுட்டு வரான். அவ்வளோ அழகாக இருக்கான். இந்த வேஷ்டி ஷர்ட்டு அப்புறம் இந்த சந்தனம் வச்சுருப்பாங்கள்ல, அவ்வளோ அழகாக இருக்கான். எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. டேய் உனக்காடா 28 வயசு? அக்கா 20 வயசு பையன் மாதிரியே இருக்கடா. அக்காக்கா போதும்க்கா, காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு கொஞ்சம் எதை அதெல்லாம் புரியாது மாமா அப்படின்ட்டு அவனும் வந்து நிற்கிறான். நீங்களும் வரீங்க, ஃபஸ்ட் டைம் சாரி போட்டிருக்கீங்களா, செம்ம அழகாக இருக்கீங்க, உங்கள் வாய் ஃபுல்லாக பல்லு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நீங்கள் இளையவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அவன் இத்தனை வருஷத்தில் உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பான். அக்கா பொண்ணையும் ஒரு கேரிங்காக பார்த்துருக்கான். அப்போ மேரேஜெலாம் ஆயிடுச்சான், எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே பொறுமையாக இறங்கி வந்துட்டுருக்கீங்க. வெளியே உங்களை பார்க்குறாங்க. அவன் பார்த்தான், நீங்கள் சின்ன பொண்ணு மாதிரியே இல்லை, பெரிய பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நேற்று வரைக்கும் சின்ன பொண்ணாக இருந்தா இன்றைக்கி நீ இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டான் அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டுருக்காங்களே. நீங்கள் வந்து அழகாக நிற்கிறீங்க. 2 பேரும் வந்து இந்த லோட்டஸ் மாலையில் அதான் போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, பட் செம்ம அழகாக இருக்கீங்க. வரங்க போகிறவங்களாம் அப்படியே டிஸ்டி சுற்றி போட்டுட்ருக்காங்க. வில்லேஜா ஸோ ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்டுருக்கீங்க. எப்படி அப்படியே உங்களையே பார்த்துட்டுருக்கா. நீங்கள் போய் என்னாச்சு மாமா, ஏன் என்னையும் பார்த்துட்டுருக்கா? இல்லைடி, நேற்று இருக்க குட்டி பொண்ணாண்டா எனக்கு என்னடி எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா. ஒரே நல்ல காம்பேடா ஃபுல்லாக குடிச்சேன்னா அதான் வளர்ந்துட்டேன். வாய் மட்டும் அடங்கலடி உனக்கு. சரி மாமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லைடி அது சரி விடு. ஆமாம் என்னை கேட்க மாட்டியா எனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு? அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சேடாக சொல்கிறீங்க. அண்ணி என்னடி பிடிக்கலையா? அப்படின்னா இல்லை, எனக்கு கூட பிடிக்குமாம்மா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. இந்த ஆச்சு பார்த்துட்டுருக்காங்க. நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு அவங்களாம் சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்கேஜ்மெண்ட் தான் அப்படியே ஆகி முடிஞ்சிருச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கோம். இப்போ உங்களுக்கு மேரேஜ். இப்போது ஒரு பெரிய கோவில், அங்கே தான் மேரேஜா. 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இல்லையே கூட மேரேஜ் ஆக போகுது. அவனுக்கு அதுக்கு மேலே ஹாப்பியாக இருக்கு. 2 பேரும் நிறைய கனவு அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அந்த ஐயர் தான் இந்த தாலியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த செயின் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கரெக்டாக அவங்க கழுத்தில் போட வரும்போது அந்த ஊரில் இருப்பாங்களே எல்லோரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு மாமா போடலாம்? இருடி என்னாச்சு தெரியலையே அப்படின்ட்டு இல்லை எங்கள் அப்பாவை பார்க்குறான். எங்கள் அப்பா எதாச்சு என்னாச்சு, எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் பார்த்தீங்களா அவன் வந்துட்டானா அப்படின்ட்டு இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எல்லோரும் யாரையும் தெரியும் பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவும் போய் பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு செம்மையாக குடிச்சிருக்கான். அப்படியே ஆடிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஒருத்தர் ஜங்குக்கு பார்த்து, இங்கே பாருப்பா, இது நல்லது நடக்கிற இடம், கோவில். காலகத்தில் பட்ட பகலில் இப்படி குடிச்சிட்டு கோவிலுக்குள்ளே வர
சீ வெளியே போ. ஏய் எங்க வா. இதண்ணா உன் அப்பா வீட்டு கோவிலா? இல்லைல்ல முட்டு போடா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அவனுக்கு சரியான கோவம். அவன் அப்படியே ஜங்கோட ஷர்ட்டை பிடிக்கிறானா. ஜங்குக்கு அவனோட கன்னத்திலே அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணிட்டான். அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். இப்போ எல்லாரும் வந்து ஜங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த கல்யாண மண்டபமே ஒரு மாதிரி சண்டை சச்சரவாக ஆயிடுச்சு. இப்போ உங்கள் அப்பா தான் நிறுத்துங்க, என்ன ஆச்சு இப்போ எல்லாருக்கும் அப்படின்னு தடுத்துட்டு பார்த்தா ஜங்குக்கு அப்படியே 1 2 என்னன்னே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்படி யாருன்னே தெரியல அப்படி நின்றுட்டுருக்கான் அப்படியே ஆடிக்கிட்டு. இப்போ உங்கள் அப்பா ஏய் எங்கே என்ன பண்ணிட்டுருக்கா? ஆமாம்மா ஆமாம்மா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கா? ஓ மறந்து போயிட்டான். உன் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை? என்னடா உன் ஆத்தக்காரி சொல்லி அமிச்சாலாம், எங்கள் அண்ணன் வீட்டை நல்லது நடக்குது, போ அதை தடுத்துட்டு வான்ட்டு. அதுதான் உன் ஆத்தக்காரிக்கு பிடிக்காது, என் வீட்டை நல்லது நடந்தாலே. ஐயோ மாமா இங்கே பாரு, என்னை பற்றி பேசுகிறியா பேசு, எங்கள் அம்மாவை பற்றி பேசுனா மனுஷனாக இருக்க மாட்டேன், புரியுதா? மாமன் கூட பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம். அப்படியே போய் தங்க கூட சண்டை பிடிக்கிறாரு. இப்போ உங்கள் ஆச்சி டேய் என்ன பண்ணுற, விட்றா அவனை. அம்மா கேட்டியா? டேய் விட்றா, அவன் தான் சின்ன பையனா, நீயும் அவனுக்கு சரி சமமா, விட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவும் விட்டுட்டாரு. இப்போ உங்கள் ஆச்சி தான் ஜங்கு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா, என்ன வேணும் உனக்கு? கிளவி நீயா? இங்கே பாரு, எனக்கு நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு அவன் வேணும் அப்படின்ட்டு இல்லையே கை காட்டுறாரு. எல்லாரும் இல்லையா பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே இல்லையா பார்த்து என்னாச்சு மாமா தெரியல இரு அப்படின்ட்டு இல்லையே சொல்கிறான். இப்போ எல்லாரும் ஜங்க பார்த்து டேய் என்ன சொல்லிட்டு இருக்கா? மேரேஜ் அப்போ வந்து என்ன கரெக்டாக பண்ணிட்டு இருக்கியா, வெளியே போட்டா பொறுக்கி. எதை பொறுக்கியா? யார் நான் பொறுக்கியா அவன் பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ யாருக்குமே எதுவுமே புரியலாம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட ஒரு பொண்ணும் வந்திருக்கு. ஜங்குக்கு இதோ இங்கே நிற்கிறாள் இந்த பொறுக்கி, இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஜங்கோட பார்த்து என்ன என்ன பேசிட்டுக்க நீ, எம்மோனும் அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் லியோட கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே இப்போ முள்ளு பார்வங்க மேலே திரும்பிடுச்சு. எதை ஓ மாமன் ரொம்ப உத்தமனா, ஏன் அவங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்கள் அம்மா அப்படியே இல்லைக்கிட்ட போய் என்னடா இது, நீ தானே சொன்ன வாயினை தான் பிடிச்சிருக்குன்ட்டு, இப்போ என்ன இவன் இது தான் சொல்லிட்டு இருக்கான், என்னடாச்சு? அக்கா அந்த பொறுக்கி சொல்கிறதெல்லாம் நம்புறியாக்கா நீ? அந்த பொண்ணு என் கூட காலேஜில் படித்த பொண்ணுக்கா, அவள் ஒரு நாள் ஹெல்ப் கேட்டான், இந்த மாதிரி நான் ரேகிங் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு, அதனால தான் அவள் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு போய் தான்க்கா சொன்னான். அந்த பொண்ணுக்கு அது தெரியும். ஆமாம் இவர் அப்படியே பெரிய வாரி வல்லர் ஃபேமிலி, அப்படியே ஹெல்ப் பண்ண போகிறாராமா, இங்கே பாருங்க அப்படின்னு வீடியோ காட்டுறாங்க. அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே லியோட கையை பிடிச்சிட்டு அம்மா எனக்கு தெரியும் இதெல்லாம். எதை தெரியுமா உனக்கு? ஆமாம்மா எனக்கு தெரியும், மாமா சொல்லிச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியும், இது பொய்யுமா பொய் அப்படின்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்க லீ மேலே இருக்கிற பாசத்தில். அவனும் என்னமாம்மா பொய் தானே? ஆமாம் ஏன் இது பொய் தான், நான் நம்புறல நீ? நான் நம்புகிறேம்மா, நான் நம்புகிறேன். நீ என்ன இப்படி பேசிட்டிக்கா? மாமாவை நீ நம்ப மாட்டியா? இல்லடி அப்படின்னா அது வந்து அப்படின்னு இழுத்துட்டுருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா தான் யாருன்னா பேசிட்டு போட்டோம், கண்டு பொறுக்கி சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இல்லை உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கா இதோ இல்லை அவளை பிடிச்சிருக்கா? மாமா நான் வைனை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். அப்போ உட்காரு இந்த தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லியோ அப்படியே வாயினை கையை பிடிச்சிட்டு மனமேல உட்காந்துட்டான். ஸோ எல்லோரும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டுருக்கான். இல்லை கரெக்டாக செயின் போட போது ஜங்குக்கு போய் அப்படியே லியோட சைடை பிடிச்சி இழுக்கிறான். பொறுக்கி நாய் என்னடா பண்ணிட்டுக்கா? அந்த பொண்ணை காதலிக்கிறேன்ட்டு இவ கையில் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான். வேண்டாம் என்ன பண்ணுற நீ, கையோட பொறுக்கி. எது பொறுக்கியா அப்படின்னு உங்கள் பக்கம் திரும்புகிறான். அப்படியே இந்த ஆல்கஹால் ஸ்மெல்லு அப்படியே பழச்சுன்னு அடிக்குது. ஐயோ பொறுக்கி எப்படி இருக்கான் இவன் அப்படின்னு நீங்கள் திட்டிங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு ஏண்டி அம்மாக்கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி குடிச்சிருக்காண்டி, அமைதியாக ஏண்டி பேகம் பார்த்தியா இந்த பொறுக்கி என் மாமா மேலே கையை வைக்கிறான். சரி
அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு இதெல்லாம் கேட்குது. அவன் அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கானுங்க, லியோ ஜங்குக்கும். எப்படி அப்படின்ட்டு இப்போ லீ தான் உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கணும், நான் ஒரு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கரெக்டாக கழுத்தில் தாலி போட வரான். அப்போது ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, அவன் பிடிச்சிருக்கான்ட்டு மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருக்கானுங்க. அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க ஜங்குக்கே கொஞ்சம் நேரம். உங்கள் ஆச்சி என்னமோ சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அப்படியே உங்கள் அம்மா ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி தள்ளிட்டாங்க அவங்க மேலே. நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் ஐயோ இந்த பொறிக்க தூக்குங்க, என் பொண்ணு மேலே விழுந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்க தூக்குறாங்க. நீங்களும் அப்படியே கிட்ட கை வச்சுருந்துக்கிறீங்க. வா என்ன இடுப்பு வலிக்குது எனக்கு, இப்போ பொறிக்க என்ன வெயிட்டு கணக்குறான். அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. எல்லோரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லோரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கழுத்தில் தாலி, இது மாமா மேலே நிற்கிது, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. லீக்கு சரியான கோவம். அப்படியே வந்து ஜங்குக்கு தான் அடிக்கிறான். 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கானுங்க. ஏன்னா ஜங்குக்கு தான் என் கழுத்தில் அப்படியே தாலியை போட்டுட்டுறான். இப்போது நீங்கள் அப்படியே ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இது இந்த பொறுக்கையா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா தான் டெய்லி இந்த தாலியை கழட்டிட்டோம் நீ போடுறான், அந்த பொறுக்கெல்லாம் என் பொண்ணுக்கு புருஷன் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. லியோ ஆமாம் அப்படின்னு கழட்டுக்காக வரான். இப்போ ஒரு சவுண்டு கேட்குதா, எல்லோரும் தெரியும் பார்த்தா ஜங்குக்கோட அம்மா அப்பா தான். போதனா நிறுத்து, என்ன பண்ணியிருக்கா? ஓ வந்துட்டியா, நினச்சேன்டி இதெல்லாம் உன் வேலையாக தான் இருக்கும்ன்ட்டு. என்னண்ணா பழசெல்லாம் மறக்கல போலே. நான் ஒன்றும் பழசெல்லாம் மறக்க மாட்டேண்ணா. நான் ஜங்குக்கோட அப்பா காதலிச்சன்றதுக்காக நீ என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டல. நான் எவ்வளோ கெஞ்சி நோக்கிட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட மனசு ஏறுங்கள. என்ன சொன்ன, தாலி ஏறினா நீ அவன் பொண்டாட்டி தானே, அவன் கூடயே போயிடுன. இப்போது உன் பொண்ணு காலத்தில் என் பையன் தாலி கட்டிட்டான். அப்போது அவள் என் வீட்டு மருமக, என் பையனோட பொண்டாட்டி. எந்த விதத்தில் நீ அவளோட தாலி கழட்டுன்ற உனக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது அப்படின்னு கத்துறாங்க. உங்கள் அப்பா என்னடி என்கிட்டயே குரலை வசதி பேசினா பயந்துருவேண்ணா? நீ பயப்பட மாட்டே, எனக்கு தெரியும்ண்ணா. தெரியும். என்னம்மா பார்த்துட்டே இருக்க, சொல்ல. என்ன உன் பேத்தி கழுத்துலேருந்து தாலியை கழட்ட சொல்கிறாங்களே, சொல்ல. இப்போல்லாம் வா எங்கே போச்சு? அன்றைக்கி என்னமோ இந்த பேச்சு பேசுனேனை பற்றி என்னென்ன பேசுனேன் வித்தப்பனோட பார்க்காம. இப்போ சொல்ல, இப்போல்லாம் சொல்கிறானே கழட்ட சொல்லி என்ன சொல்கிறா? ஊர் மொத்தம் பார்த்துருச்சு, என்ன சொல்கிறா? இன்னும் கேட்குறாங்க. உங்கள் ஆட்சிக்கு அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, எப்படி தாலி கழட்ட சொல்கிறது தப்பு இல்லை பட் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வாயிலேருந்து வார்த்தையே வரலாம். இப்போது ஜங்கோட அம்மா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த சைடு உங்கள் அப்பா கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்பா நான் போகலப்பா அப்படின்றீங்க. ஜங்குக்கு ஏய் என்னடி என்ன ஊரில் தான் அப்பா போன நீங்கள் அப்படியே சீனா போட்டுட்டுக்கா அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க ஜங்கை பார்த்தாலே. இப்போ உங்கள் அப்பா ஏய் என்னடா ஏன் முன்னாடி மிரட்டுறவள அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இப்போ லீ அப்படியே வரேனா உங்கள் அம்மா அப்படியே லீயை பிடிச்சிட்டு லீ கொஞ்ச நேரம் சைலண்டாரு, நம்ம பேசிக்கலாம் அக்காண்ணா, கொஞ்ச நேரம் எனக்காக. அக்கா என்னக்கா எனக்கா அந்த பொறுக்கி லீ அவன் ஒன்றும் பொறுக்கல புரியுதா அக்கா சொல்கிறல அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா சைலண்ட் ஆகிட்டான். இப்போ உங்கள் ஆட்சி தான் போய் 2 பேரும் நிறுத்துங்க, இந்த பொட்டக்கையை விடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா இங்கே பாருங்கம்மா, இது ரொம்ப தப்பு, அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், அவர் மேலேயே வச்சுருக்கேன். அவர் என்ன தான் எனக்கு துரோகம் பண்ணாலும் என்ன பண்ணுறது, என் அண்ணாவாக போயிட்டார், அதுக்காக மட்டும் தான் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் புரியுதா உங்களுக்கு? இப்போது வயன் என் வீட்டு மருமக, யாரும் சொல்லக்கூடாது, நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஆச்சி அது வந்து என்னம்மா அப்படி பேசிட்டிருக்கா? அதுக்காக என்ன, அதுக்காக கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இது மேலே இவ என் கூட தான் இருப்பா புரியுதா? உங்களுக்கு வேணும்னா என் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கோங்க அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கீங்க. உங்கள் அப்பாவும் சரி உங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அப்பா உங்கள் கிட்டே வந்து வயன் தாலியை கழட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டுருக்கீங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க நடுப்புல வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் அப்பா கழட்டுன்றல, அப்பா அது வந்து கழட்டு வயன் கழட்டிட்டு இதோ நிற்கிறாள் இதோ இந்த உருப்படாதவனோட அம்மா அவள் கையிலேயே கொடுத்துட்டு வந்துடு, நம்ம வீட்டுக்கு போகலாம்
அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா கலட்டுன்றல அப்படின்னு கத்துறாரு. நீங்களும் கலட்டுறதுக்காக கையை வைக்கிறீங்க. உங்கள் ஆச்சி அப்படியே கையை பிடிச்சிட்டு வயன் கலட்டாத மா என்ன பேசிட்டுக்க நீ போதும் நிறுத்துடா. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி நீயும் தானே சொன்னா இப்போ என்ன உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் உன் பொண்ணுக்கு ஒரு நியாயமா மா அதுக்காக இது சரிப்பட்டு வராதுமா. டேய் அமைதியாடா, எல்லாம் சரிப்பட்டு வரும். எல்லோரும் ஒன்று தான். தாலின்றது எல்லாருக்கும் ஒன்று தான். அது உன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி உன் பொண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா. மா இதை நீங்கள் தலையிடாதீங்க. இது என் பொண்ணுக்கும் எனக்கும் நடப்ப இருக்கிற விஷயம். வயன் கரெக்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் ஆட்சி சொல்கிறதான் கேட்குறீங்க. கரெக்டாகவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆட்சினா ரொம்ப பிடிக்கும். உங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்களா. ஸோ நீங்கள் ரொம்ப செல்ல போடலாம். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பீங்க. உங்களை ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த சின்ன பொண்ணு அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த 6 மணிக்கெலாம் எழுந்துக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் நினச்சதே இல்லை. உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு அவங்க விட்டுருவாங்கங்களாம். அவ்வளோ கேரிங்காக பார்த்துருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட அப்படி சொல்லும் போது உங்களால் எப்படி மறக்க முடியும்? நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து அப்பா ஆச்சி சொல்கிறாங்க அதுக்காக இந்த பொறுக்கி கூட போறியா? அப்பா அப்படி இல்லைப்பா. ஆனால் ஆச்சி என்ன ஆச்சி கலெக்ட்ரியா இல்லையா? அப்பா ஆச்சி கலெக்ட்ரியா இல்லையா? இல்லைப்பா ஆச்சி சொன்னதான் கரெக்டு. ஓ அப்படி ஆச்சா? சரி, என் வீட்டு பக்கம் வந்தேன் மாலை கொண்டுடுவேன் அவனை அப்படின்ட்டு உங்கள் அப்பா அப்படியே எங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே தேடி ஆயிசோட பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் ஆச்சி நான் அப்பா கூடயே போகிறேன் ஆச்சி, ப்ளீஸ் ஆச்சி, நான் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன ஆச்சு பண்ணிட்டீங்க நீங்கள்? அப்பா என் மேலே கோச்சிட்டு போகிறாரு, அப்பா என்னை திட்ட போகிறாரு ஆச்சி அப்படி நீங்கள் அழுதுட்டு அப்படியே உங்கள் சாரியை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே தான் போயிட்டுருக்கீங்க. இவங்க ஆச்சி தான் ஐயோ இந்த புனையை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இவன் ஒரு சைடு இழுக்கிறான் இது ஒரு சைடு இழுக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே வெளியே தான் வந்துட்டீங்க. கரெக்டாக உங்கள் அப்பாவோட கார்கிட்ட போயிட்டீங்க. அப்பா அப்பா நாங்கள் கூடயே வரேன்ப்பா. ஏய் வெளியே போ. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா விடுன்றல, கார்கிட்ட தள்ளிப்போ, கார் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்பாப்பா நாங்கள் கூடயே வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு போயிடாது. அம்மா நீங்கள் ஆச்சும் சொல்லணுமா? மாமா லீவம்மா எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் அப்பாப்பா நாங்கள் கூடயே வரேன்ப்பா ஆச்சு கோவத்தில் இருக்காங்கப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சமாதானம் ஆகிடுவாங்கப்பா, அதுக்கப்புறமா பேசிக்கலாம்ப்பா, என்ன இங்கே விட்டு போவாதீங்கப்பா. அப்படியா அதை கழட்டிட்டு கழிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா கழட்டிட்டு காருக்குள்ளே வாங்க என் அப்பா அது வந்து மாட்டியா காரிடு கழட்டு அப்படின்னு நீங்கள் கழட்ட போகிறீங்க. இப்போ அப்படியே ஒரு கை வந்து பிடிக்குதோ, நீங்கள் பார்த்தா சங்குக்கு தான் நடி பண்ணுறேன். நீங்கள் பாரு என் கையை விட நீ எது கையை விடா உனக்கு இதுக்கு வாடி இன்னும் கையை பிடிச்சேன் அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க அப்பா அப்பான்ட்டு. உங்கள் அப்பா இந்த பொறுக்கிய மாறாது, உன் பொண்ணு மாற மாட்டான், வண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டே போகிறாங்க. நீங்கள் அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கீங்க. இப்போ சங்குக்கு அப்படியே கூட வந்து ஒரு காருக்குள்ளே தள்ளுறான். இங்கே பா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி மூட்டை உட்காரு அப்படின்றான். அவன் ஆல்கஹால் ஸ்மெல்லு இன்னும் அப்படி இருக்கு, உப்பில் குடிச்சிருக்கான் போல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க காரில் அழுதுட்டு. இப்போது உங்கள் ஆச்சி அப்புறம் உங்கள் அத்தை மாமான்ட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. என்னடா இது என்ன வரலையா? இல்லை இல்லை கொண்டு போய் வீட்டில் விடணுமா? அப்படிலாம் இல்லை சங்குக்கு, இவன் எப்படி வர ஒத்துக்கிட்டா? அதெல்லாம் ஒத்துப்பா. வண்டி எடுக்கிறீங்களா இல்லை நான் ஓடடா? இல்லை இல்லை இவன் குடிச்சிருக்கனா எங்கன்னா கொண்டு போய் சொருக்கிடுவான், நானே ஓட்டுறேன் அப்படின்னு ஜங்கோட அப்பா அவள் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் யார்கிட்டயுமே பேசலாம். உங்கள் ஆச்சிலாம் சமாதானத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசவே இல்லை. ஏன் ஆச்சு எப்படி பண்ண அப்படின்ட்டு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் விட்டுட்டாங்க. இப்போ நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் அத்தை தான் இந்த ரூமுக்கு போமா அப்படின்றாங்க. நீங்களும் போய் நல்லா இது தூங்கிட்டீங்க. இப்போ உங்கள் அத்தை என்னம்மா நான் ஏதோ அண்ணன் மேலே இருக்கிற கோபத்தில் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் இவளுக்கு இங்கே பிடிக்குமா? தப்பு பண்ணிட்டேனாம்மா? ஏய் அப்படிலாம் இல்லடி, பாரு எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். இப்போ அழுதுட்டாலாம் தூங்கிட்டாலாம் பாரு, ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்து ஆச்சி அப்படின்வா. மா என்னம்மா சொல்கிற நீ? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஏய் நீ வேணா பாருடி, எனக்கு நல்லா தெரியும் அவனை பற்றி. அவன் புரிஞ்சு பாரு, என்ன குழந்தடி,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா உங்கள் அப்பா உங்கள் அம்மா பிடிச்சலாம் கத்திட்டு இருக்காரு. பொன்னாடி வளர்த்து வச்சுருக்கா. பெத்தான் அப்போ ஏன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்க. ஏங்க அவன் என்னங்க ஊரில் போகிறவங்க சொல்கிற பேச்சா கேட்டான்? உங்கள் அம்மா பேச்சு தானே கேட்டாங்க. அவங்க தானேங்க அத்தை தானேங்க அவளை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. அதுக்காக பெத்தான் அப்போ நான் சொல்கிறேன் ஊர் மொழி அசிங்கப்படுத்திட்டால வரட்டும், இதெல்லாம் வந்து ஆகணும். அந்த பொறுக்கி திரட்டி விட்டுருவான். அவனுக்கு பிடிச்சிருந்தான். அதனால் வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு மட்டும் போதை தெளிவிட்டான். எனக்கு நல்லா தெரியும் அந்த பொறுக்கிக்கு உன் பொண்ணை சுத்தமாக பிடிக்காது. அவனே கழுத்தை பிடிச்சி வெளியே தலை தான் போகிறான். எங்கள் அம்மாவும் சரி உன் பொண்ணும் சரி இங்கே தானே வரணும் அப்போ இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாரு. இப்போ உங்கள் அம்மா தேடிட்டு இருக்காங்க. அல்லி இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு. இப்போ மணி வந்து ஒரு 9 மணி இருக்கும். அப்படின்னு நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே பார்க்குறாங்க. என்னடா இது? ஏன்க்கா அப்படி பண்ண? என்னடா என்னடா சொல்கிற? உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைண்ணா சொல்லியிருக்கலாம்லக்கா. நான் பார்த்தேங்க்கா, நீ தான் அவன் காலை தட்டி விட்ட. ஆச்சியும் சொன்னாங்க, நான் பார்த்தேன். உங்கள் 2 பேருக்கு அவன் தான் உங்கள் மாப்பிள்ளையாக வேணும்னா நடுப்பில் நான் ஏன்க்கா என் மனசு கஷ்டப்படுத்துறீங்க? அதில் அதை வந்து என்னக்கா என்ன சொல்ல போகிறேன்? அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுக்கா. அவள் சொன்னாக்கா, நான் ஒன்றும் யாரோ ஒருத்தங்களை கேட்கல, ஏன் அக்கா பொண்ணு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்க்கா சின்ன வயசுலேருந்து. அதனால தானே கேட்டேன். நான் வேண்டான்னு சொன்னேன். நீ தானே நான் பார்த்துக்கிறேன்டா, நான் இருக்கேன்டா அவனுக்கு அப்படி இப்படின்னு சொன்னியேக்கா. இப்போ ஏன்க்கா அப்படி பண்ண? ஏன்க்கா எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? அப்படி இல்லைடா, இங்கே பாடாளி போதும்க்கா வரும். அப்பா அம்மா போனதுலேருந்து நான் உன்னை தான் என் அம்மாவை பார்த்தேன். நான் உன் கூட தானே இங்கே இருந்தேன், உனக்காக தானே. சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்க்கா. ஏன்க்கா அப்படி பண்ண? நீ அப்பா மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு கொஞ்சமாச்சும் தேய்ச்சி இருப்பேங்க்கா. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கூடான்ட்டு எல்லாரும் சொன்னீங்க. நான் அப்போ கூட சொன்னேன் வயசு இடிக்குதுக்கான்ட்டு. என்ன சொன்னேன்? ஏதாவது சொன்னியேக்கா. சொன்னி தானே எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அந்த பொறுக்கி அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டல. இல்லை அவனை பொறுக்கின்னு சொல்லாதலி. ஓ சரிக்கா, சரி நான் சொல்லலை. மாப்பிள்ளை நீ ஏன் வச்சுக்கோக்கா, நான் போகிறேன். எங்கடா போகிறேன்? எங்கே போகிறேன்? ஆமாம், இத்தனை வருஷம் எங்கே இருந்துட்டல. நான் எங்கேயோ போகிறேன். உனக்கு என்ன? முதல்ல வகைனோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கா. அவங்க கஷ்டப்பட்டா நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை புரியுதா? அவள் வாழ்க்கை அங்கே நிற்கிறது காரணம் நீ தான், புரியுதா? அவன் மட்டும் கஷ்டப்பட்டானா நான் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். நீ தான் அந்த கல்யாணம் பண்ணு. எனக்கு தெரியும் நீ இந்த பொறுக்கிய இன்னும் உன் பையனாவே நினச்சிட்ருக்க. உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, எனக்கு தெரியும். அதனால தான் இப்படி பண்ணேன். ஆனால் அந்த பொறுக்கி அந்த மாதிரி இல்லை. லீ அவனை பொறுக்கின்னு சொல்லாத. சரிக்கா, சரி நானும் சொல்லலை. நான் இங்கேருந்து போகிறேன். என்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன்க்கா. என்னால் இங்கே பார்க்க முடியாது அவன் கஷ்டப்படுறதுலாம். அவங்க மட்டும் கஷ்டப்பட்டா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், புரியுதா உனக்கு? அப்படின்ட்டு லீ சொல்லிட்டாங்க. வந்து போயிட்டான். உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் தம்பி இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஓகேடா, நான் இந்த பாட்டை தர முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூனில் போட்டுறேன். பாய்.